ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நீங்க கோடிங் பண்றீங்க அப்படின்னா, இது இல்லாம நீங்க கோட் பண்றது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயம். அது என்ன அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ். இந்த வீடியோல ஃபங்ஷன்ஸ்னா என்ன? ஃபங்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஃபங்ஷன்ஸை நாம எப்படி டாட்ல நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். வீட்ல உங்கள ஜூஸ் போட சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸ் போடுறதுக்கான ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மிக்சரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சரை ரன் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ஆரஞ்ச், சுகர், வாட்டர் எல்லாமே இன்புட்ஸ். அதெல்லாமே நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க. ஜூஸர் அதை சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக நமக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யும். அதுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் ஒரு அவுட்புட் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். கோட் எழுதுகிறப்போ ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எழுதணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இன்புட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரியூசபிள் கேசஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு இது ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ். நீங்கள் பார்க்கலாம். நம்ம ரிட்டர்ன் டைப் எழுதுகிறோம். அப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம், நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ் நம்ம ஆரஞ்ச், சுகர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் இன்புட் பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். அப்புறம் நமக்கு அந்த ரிட்டர்ன் டைப் கொடுத்தோம் இல்லையா? அதுதான் அவுட்புட் பேராமீட்டர். நமக்கு அவுட்புட் எதுவும் வேணாம் அப்படிங்கிறப்போ நம்ம வாய்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கக்கூடியதான் பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் அந்த கோட் அதில் இருக்கும். என்ன ரிப்பீட்டடாக ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ், அந்த மிக்சர் கிரைண்டருடைய ப்ராசஸை இந்த பிளாக் ஆஃப் கோட் பண்ணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆட் அப்படின்னா நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 2 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 இன்டீஜர் எடுத்துக்கலாம், ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 இன்டீஜரை நம்ம ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே நம்ம ஒரு கோட் ரைட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போது என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ரிட்டர்ன் என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே கால் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு அந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணும். இப்போது மிக்சர் எப்படி நமக்கு ஜூஸை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குதோ நமக்கு இது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு வேல்யூ நம்ம அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ எந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ வராது அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ரன், ஜம்ப், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு நமக்கு அவுட்புட் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னு கொடுப்பீங்க? இப்போ ஆட் அப்படின்னா ஒரு வேல்யூ நம்ம அவுட்புட்னு கொடுக்கலாம். ஸோ ஒரு வேலையை மட்டும் செய்யணும், எனக்கு அவுட்புட் எதுவும் வேணாங்கிறப்போ நம்ம வாய்ட் நம்ம யூஸ் பண்ணி ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணலாம். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.